ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி டிமார்ட் தான் போகலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும். என்னென்ன வாங்க போகிறோன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்றதுனால நம்ம வீட்டில் பூஜை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதா எப்படி இருக்காங்க நம்ம சாமியெல்லாம் பாருங்க. ரெகுலர் செவ்வாய்க்கிழமை நம்ம வீட்டில் இப்படி தான் இருக்கும், திங்கக்கிழமையும் இப்படி தான் இருக்கும் பூஜை பண்ணிட்டு. அழகா இருக்காங்களா? சிக்கன் பகலாக்கு ரெடி ஆயிடுச்சா? மசாலாலாம் அதை தள்ளிட்டு அடியில் இருக்கிறது எடுமோமா, மேலே ஃபுல்லாக நேற்றே நான் சொன்னேன் தள்ளிடுமோமான்னு. இன்னும் பூண்டு பேஸ்ட்டும் கருவேப்பிலை இதுலேயே தானே போட்டுருவேன். அதுலேயே பிசைஞ்சா கூட நல்லாயிருக்கும் வாசனையாக. இந்த பக்கம் ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னைக்கு ரசம், சிக்கன் பகடா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அந்த மாதிரி சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால தான். இஞ்சி பூண்டு ஓகே. இப்போதான் சால்ட்டே போடுறீங்களா? அதுக்கே வாசனையாக இருக்குது. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வைக்கிட்டா? ஓ வணக்கம்மா. 2 ரூபாய் இன்ட்ரோ கொடுக்கல, சும்மா கடைக்கு கிளம்பிட்டோம். டிமார்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஆர்டர் கோசம் பொருள் வரத்துக்கு என்னெல்லாம் ரேட் அதிகமாக இருக்குது, டிமார்ட்டில் ரேட்டு கம்மியாக இருக்குது. அதனால் வந்து டிமார்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நாளைக்கு ஆர்டர் போயிட்டு இருக்கோம். நான் சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க? பாட்டி தான் வரல. பாட்டி வந்து எங்கேயோ போயிருக்காங்க, காப்பர் போகிறதுக்கு வேலைக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு மத்தியானம் வீட்டுக்கு வரலையா? சென்னையில் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரே கோல்டாக இருக்குது. தண்ணியெல்லாம் காய வச்சு குடிங்க. கோல்டு மட்டும் இல்லை, ஃபீவரும் கிளைமேட் மாறனால எல்லாருமே எங்கள் வீட்டில் கூட ஒரு 4-5 பேர் எல்லாருமே கோல்டு எல்லாமே இருக்குது. அதான் நீங்களும் தேவி பாட்டிக்கும் கோல்டு ஃபீவர் தண்ணியெல்லாம் காய வச்சு குடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அவங்க சொல்லுவாங்க, இவர் எப்போ பாரு கை எடுத்து கூப்பிடுறாரு சும்மா. அந்தாச்சி டிமார்ட் மூட்டை கையில் பேகு கை மேல வண்டி விடுறாங்க. இடம் இல்லைங்க, அதுக்கோசம் கூட சொன்னேன். என்னவா டிமார்ட் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வண்டி கூட இடம் இல்லாமல் பார்க்கிங். என்னவா இல்லை நாட்டம் இல்லைன்னு விடலாங்களா? விடக்கூடாதா? கண்ணு கூசுதுல, பயங்கரமாக கண்ணு கூசு. வெயிலே இல்லைண்ணா. அதை போயிட்டு இருக்காங்க அவங்க மாமா ஸ்வேதாவும். பேக் எடுத்துன்னு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். டாலி போயிட்டு போயிருக்காங்க. என்ன வாங்க என்னாச்சு?
அதான் எக்ஸ்ட்ரா நான் இருக்கான்னு பார்க்குறாங்க செக் பண்ணிட்டு வீட்டில் போய் சாப்பிடுவாங்க. ஆமாம் 2 கிலோ. ஒயிட் பவுட்ரு அது ஒரு 4 மாதத்துக்கு மேலே வரும் எனக்கு. பவுட்ரு கூட 80 ரூபா பரவாயில்ல. பெருசு வராரு போறாரு வண்டுக்கு ஆயில் ஏற்றிருக்கிறாங்க. ஆயில் கோசம் ரேட்டு கம்மியாக வந்தாங்க. தீபாவளி டைமில் ஆயில் ஏற்றிருக்கிறாங்க. ஒரு லிட்டர் 7 ரூபாய் இருக்குது. 16. பேக்கரிக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மார்க்கெட்டில் வந்து மளிகை சாமான்லாம் ஆர்டருக்கு வாங்கணும். அப்படியே போகிறீங்களா? ஆர்டருக்கு தான் வாங்கினேன். ஆர்டருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸு மொட்டை எண்ணெயை வாங்கினேன். நீங்களே எனக்கு பார்த்துருக்கீங்க மாட்டேன். 16 லிட்ரு ஆயில் வாங்கியிருக்கேன். சவுண்டு கம்மி பண்ணுறீங்க. 68,000 கம்மி பண்ணிக்கோ. வெய் பரவாயில்ல, கம்மியாக வச்சுக்கோ. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம ஆர்டருக்காக பிரியாணி ரைஸ் வாங்கிட்டோங்க. அங்கே வாங்கணும். இது வாசனையாக இருந்துச்சு, அதனால் 1 kg வாங்கணும். செஞ்சு பார்த்துட்டு வாங்கிக்கலான்ட்டு. நல்லா வாசனையாக இருக்கு. இங்கே எவ்வளோ மாமா இது? 75. அப்பயே டிமார்ட்டில் 89. ஆமாம், எவ்வளோ பார்த்தனே. அங்கே ரேட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு இந்த வாட்டி. அதுக்கப்புறம் நான் எங்களுக்கு மட்டும் தான் பண்ணுறேன். அப்புறம் இது எங்களுக்கு வந்து மேகி வாங்கினேன். ஸ்வேதாக்கு வந்து பவுட்ரு வாங்கினோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வாங்கினோம். அப்புறம் இந்த அல்வா வந்து பை 1 கெட் 1 ஆஃபர் போட்டிருந்தாங்க. வாங்கினோம். 1 பிரித்து அங்கேயே பாதி சாப்பிட்டோம். இருக்குது போட்டு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குங்க. அதனால் இதில் 2 வாங்கினோம். உளுத்தம்பரு 1.25 கிலோ இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் 1 கிலோ நினச்சி எடுத்தேன். 1.25 கிலோ. 1 கிலோ வந்து 101 ஆங்க. 101 ரூபா 1 கிலோ. 1.25 கிலோ வந்து எப்படியோ 221 வருது. இது வீட்டுக்கு வாங்கினேன். நெய் இது 1/2 kg. ஆர்டருக்கு தனியாக இருக்குது. நம்மளுக்கு காஃபி, ஃபில்டர் காஃபி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஃபில்டர் காஃபி போட்டு குடிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஃபில்டர். அதுக்கப்புறம் எனக்கு வந்து கிளிப்பு வாங்கினேன். லாஸ்ட்டாக வாங்கினது க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி எங்கே வச்சாங்கன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த வாட்டி இது வந்து 39 ரூபாய். இது 39 இது வாங்கினாங்க. எல்லாமே ஆர்டருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஏலக்காய், இந்த மாதிரி மிளகாத்தூள் இதெல்லாம் அங்கே வாங்க. மொத்தம் வந்து 5,000 ரூபா பில்லு அங்கேயே வந்துருக்கு நம்மளுக்கு. இது மட்டும் ஃபில்டர் காஃபி தெரியுது. ஃபில்டர் காஃபி நல்லா இருக்காமா? காஃபி ஃப்ரெஷ்ஷாக போட்டாங்கல்ல, இப்போ தான் போட்டாரு. நைட்டு பாருங்கள், சப்பாத்தி சிக்கன் சன்னா மசாலா. நம்மம்மா எப்படி இருக்கு?
சப்பாத்தியும் சனா மசாலாவும் செஞ்சு சாப்பிட்டுக்கிறாங்க. நான் செஞ்ச சூப்பராக இருக்கா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் செஞ்சேன். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டேன். நான் செய்யல, மாமா தான் செஞ்சார். வரும்போதே சென்னா வந்து வீட்டில் ஏற்கனவே ஊற வச்சாச்சு. சப்பாத்தி மட்டும் ரெடிமேட் சப்பாத்தி வீட்டில் மட்டும் நாங்கள் சுட்டு எடுத்தோம். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காலைல வீடியோவில் காமிச்சிருப்பேன், மாமா 65 போட்டிருந்ததை பகடான்னு. அது வந்து ரசம் சாதத்துக்கு சாப்பிட்டோம். இப்போ மீதி இருந்துச்சுல, அதை தான் இப்போ சப்பாத்தி. சிக்கன் தட்டு கீழே தலை போகிறோம், தட்டு விழாது. சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவை நான் சந்திக்கிறேன். பாய்.